இன்றைக்கி பிரண்டை துவையை அரைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயில் தான் வந்து பிரண்டையை வந்து வதக்கணும். பிரண்டையை வந்து நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துடணும். இதுதான் பிரண்டை. இதை வந்து பிஞ்சு பிரண்டையாக தான் எடுத்துக்கணும். இது வந்து வயிற்று கோளாறுக்கு, வயிற்று வலிக்கு, நல்ல பசி கொடுக்கும். இது எல்லாத்துக்கும் இது நல்லா இருக்கும். இதை இந்த பிஞ்சு பிரண்டையாக சின்ன சின்னதாக எடுத்து ஆஞ்சி வச்சுருக்கேன் நான். இதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும். இல்லைன்னா லேசாக ஒரு அரிப்பு கொடுக்கும். இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்தாச்சு. இந்தமாரி வதக்கிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செவக்க வறுத்துடுங்க. பிரண்டையை வதக்கினதை எடுத்து ஒரு தனியாக தட்டை எடுத்து வச்சுட்டேன். அதுலேயே மிச்சம் இருக்க எண்ணெயில் எதெல்லாம் வறுக்கணுங்கிறத காமிக்கிறேன். பெருங்காயம் நல்லா பொரியணும். உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா. நான் உரப்புக்கு தகுந்த மாதிரி 6 மிளகா போட்டிருக்கேன். நான் வச்சுருக்க பிரண்டைக்கு தகுந்த மாதிரி 6 மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இதை நல்லா செவக்க வறுத்தரணும். 2 பூண்டு பல், நல்லா செவந்துருச்சு. இப்போ அந்த பிரண்டை துவையலுக்கு தேவையான தேங்காய், அதையும் ஒரு வதக்கிடுவோம். தேவையான அளவு புளி, இதையும் ஒரு வதக்கிடுவோம். அவ்வளோதான், ஒரு வதக்கிட்டு இதை ஆற வச்சு எல்லாத்தையும் ஒன்றா அரைக்கிறது காமிக்கிறேன். இப்போ போட்டு அரைக்கிறது காமிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, வறுத்த வச்சுருந்தோம்ல அதெல்லாம், பூண்டு பல், கொஞ்சம் புளி. இதை மேலே ஒரு ஓட்டிட்டு வந்துடுவோம். ஓட்டிட்டு வந்தாச்சு. இப்போ வறுத்து வச்சுக்கிற பிரண்டை, தேங்காய், உளுத்தம்பருப்பு, துவையலுக்கு தேவையான தண்ணி. ரொம்ப ஊற்றிடக்கூடாது, சட்னி மாரி ஆகிடும். பிரண்டை துவையலை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம். உடம்புக்கு நல்லது, நல்ல பசி கொடுக்கும். பிரண்டை சாப்பிட்டு பாருங்க.